ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பணியார ஸ்டைல்லையே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. இது வீட்டில் உள்ள பொருளையே அழகு போல செஞ்சிடலாம். வாங்க இந்த ஹெல்த்தியான பணியாரத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிருக்கேன். அதுல 1 கப் அவல் சேர்த்துக்கலாம். நான் சிகப்பு அவல் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதிலாக வெள்ளை அவல் சேர்த்துனே தாராளமா செய்யலாம். இப்போ இந்த அவலை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மொறுமொறுப்பா வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே வாசனைக்கு 2 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. அவல் நல்லா கிறிஸ்பியா வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில எடுத்துடலாம். இப்போ அதே கடாயிலே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் இது கூட 1/2 கப் கேரட் துருவல், 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கேரட் துருவல், தேங்காய் துருவல் போட்டு செய்யறப்போ பார்க்கறதுக்குமே இந்த ஸ்வீட் நல்ல கலர்ஃபுல்லா இருக்குங்க. டேஸ்டும் நல்லா இருக்கும், உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியும் கூட. 2 நிமிஷத்துக்கு வறுத்தாலே போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்த அவலை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திருக்குங்க. இப்போ இதை நல்ல பவுடரா திரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ திரிச்ச பொடியை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இது கூட 1/4 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதோடவே நம்ம வதக்கின கேரட் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்க வெல்லம் கருப்பட்டி சேர்க்கறதா இருந்தா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு பாகு காய்ச்சி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியா ஒரு பிஞ்ச் உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடாப்பும் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்க்கிறப்போ இனிப்போட சுவை இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட நான் ஒரு 1/2 கப் பால் சேர்க்கிறேங்க. பால் சேர்க்கிறப்போ ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேருங்க, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் சுட்டுக்கலாம். நான் எல்லா அளவுமே மெஷரிங் கப்பை வச்சு அளந்து எடுத்துருக்கேங்க. நீங்க அதுக்கு பதிலாக டம்ளர், கிண்ணம் எதுனாலும் அளவு எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆகுதுங்க. மாவை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு மாவு ரொம்ப திக்கா தெரிஞ்சதுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. அல்லது தண்ணியா இருந்ததுன்னா கூட 1 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ பணியாரக்கல்ல ஊத்திக்கலாம். ஸ்டவ்ல பணியாரக்கல் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேங்க. எண்ணெயுமே நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண மாவை ஊற்றிக்கலாம். எப்போ மாவு விட்டாலுமே சென்டர் குழிக்கு லாஸ்ட்ல விடுங்க, அது குயிக்கா வெந்து வரும். இப்போ இது கொஞ்சம் வேக வச்சு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். எல்லாமே அழகா திருப்பி போட்டாச்சுங்க. இப்போ இதுவும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில எடுத்துடலாம். 2 சைடுமே அழகா வெந்துட்டுங்க. இது அப்படியே எடுத்துடலாம். இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் சுட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க. எல்லா பணியாரமுமே சூப்பரா குட்டி குட்டியா பந்து மாதிரி அருமையா ரெடி ஆயிருக்குது. இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பொருட்களுமே ரொம்ப தேவைப்படாது. வீட்டில் இருக்கும், இல்லைன்னா பக்கத்தில் கடைகளில் கூட குயிக்காக வாங்கி அழகாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பணியாரம் ஒரு நேரம் செஞ்சால் கண்டிப்பாக நம்ம திரும்பவும் செய்வோங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த லீவ் டைம்லாம் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற டைம் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வீட்டு சாப்பாடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.